ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம். நான் உங்கள் சினிமா ரசிகன், இது உங்கள் சினிமா ரசிகன். ஸோ இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ட்ராவலில் ஒரு காதல் அப்படின்னு ஒரு பியூட்டிஃபுல்லான படம். ஸோ யூடியூப்பில் தான் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. சும்மா நான் நார்மலாக யூடியூப் ஸ்வைப் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த படம் வந்துச்சு. ஐ திங்க் ஐங்கரன் அந்த யூடியூப் சேனலில் தான் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு காஸ்ட் அண்ட் க்ரூலாம் இல்லை, ஜஸ்ட் ஹீரோவோட அம்மா, அது சும்மா வாய்ஸ் காலில் மட்டும் வச்சுக்கிட்டு இவ்வளோ தான். ஒரு ஹீரோவோட ஒரு ஃப்ரெண்டு, ஹீரோயினோட ஒரு ஃப்ரெண்டு. ஸோ இவ்வளோ தான் மொத்த காஸ்ட் அண்ட் க்ரூவே. ஸோ இதை வச்சு ஒரு அந்த லாக்டவுன் கான்செப்டை வச்சு அவங்க சென்னையிலேருந்து இங்கே வராங்க. ஸோ அது ஒரு நார்மல் மேரேஜ் மீட்டிங் மாதிரி அரேஞ்ச் பண்ணி அதுக்குள்ளே ஒரு லவ் வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றத ஒரு பேக்கேஜாக கொடுத்துருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஹீரோயினோட காஸ்டிங்காக இருக்கட்டும், தென் ஹீரோவாக இருக்கட்டும், ரெண்டு பேரோட பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், ரொம்ப அழகாக இருந்தது. உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த படம். பார்த்தீங்கன்னா தட் இஸ் ட்ராவலில் ஒரு காதல். ஸோ படத்தோட தலைப்பு இது தான், ட்ராவலில் ஒரு காதல். ஸோ ட்ராவல் பண்ணும்போது அந்த இதுக்காக கோவிட் பீரியடுக்காக பாஸ் எடுத்துகிட்டு எங்கேருந்து சென்னையிலேருந்து அந்த பொண்ணை கேரளாவில் விட்டுறதுக்காக வராரு. ஸோ வர வழியில் அவங்களுக்கு என்ன லவ் நடக்குது அப்படின்றதான் மேடம். ஸோ தட்ஸ் வை இந்த படத்தோட பேர் வந்து ட்ராவலில் ஒரு காதல் அப்படின்றது. தென் காஸ்ட் அண்ட் க்ரூ பற்றி சொல்லிட்டேன். இவ்வளோதான் காஸ்ட் அண்ட் க்ரூ. தென் அதில் வந்து கதை என்ன இருக்குது, அந்த பிளாட் என்னென்னா, அந்த தேடி அது வரும்போது அந்த ஃபஸ்ட் எடுத்தோடனே அவங்க லேட் பண்ணுறதா இருக்கட்டும், தென் அதுக்கப்புறம் அவங்க மீட் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த பொண்ணை அவர் கேர் பண்ணுறதா இருக்கட்டும், ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு தாங்க இருப்பாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ரெண்டு பேரோட கான்வர்சேஷன் தான். அது அழகாக எழுதின விதங்கள் ரியலி ஹேண்ட்ஸ் ஆஃப் த டேரக்டர். ரொம்ப அழகாக எழுதி, ரொம்ப என்டர்டெய்னிங்காக, ரொம்ப ட்ராமாட்டிக்கலாக சூப்பராக கொண்டு போயிருந்தார் அதை பார்க்குறதுக்கு. தென் அப்படியே போய்கிட்டு இருக்கும்போது அழகாக ஹீரோ வந்து அவரே சொல்வார், நான் சொதப்பிட்டேங்கன்னு சொல்லும்போது அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தென் ஹீரோயினுமே ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்படியே சொதப்பிட்டேங்கன்னு சொல்லும்போது இருக்கட்டும். தென் அது இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அது ஒரு யூடியூப்பில் பார்க்குறது தான் படம். பட் ஆனால் எனக்கு பார்க்குறப்பயே அப்படி இருந்தது. மேபி தேட்டரில் வந்துருக்கும்னு நினைக்கிறேன். எங்கள் ஊரில் இங்கே ரிலீஸ் ஆகலை. ஸோ டேரெக்டாக நான் இதில் தான் பார்த்தேன். அந்த யூடியூப்பில் பார்க்கும்போது இந்த சினிமோட்டோகிராஃபியாக இருக்கட்டும், அந்த பார்க்குறது அந்த நேச்சரான பிளேஸை பார்க்கும்போதெல்லாம் அழகாக எஃபெக்ட் சூப்பராக கொடுத்துருந்தாங்க. தென் அவர் அந்த வழியாக போனால் நேச்சர் நல்லாயிருக்கும், பெங்களூர் வழியாக போனால் இந்த பக்கம் போனோன்னா ஒன்றுமே இருக்காது அப்படின்னு மாதிரி சொல்லுவார். சரி, ஓகே போகலாம் அப்படின்னு அவங்களும் முடிவு பண்ணோன்னே ஸோ போய்கிட்டு இருக்கும்போதே அழகாக ரொம்பலாம் இந்த கதைன்னு ஒன்றுமே இல்லை இதில். அதாவது இவ்வளோதான் கதை. அது போகும்போது அதுக்குள்ளே அவங்களுக்கு லவ் நடக்குது. கடைசியில் அவர் சொதப்பிடுறாரு. போய் பார்த்தா அந்த வழியில் வந்து கேட் போட்டுறாங்க. தென் 1 day வந்து இங்கே கார்க்குள்ளேயே ஸ்டே பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ரூம்லாம் தேடி போகிறாங்க. அந்த மாதிரி நிறைய கதைகள் உள்ள இருக்குது, சின்னது. பட் இருந்தாலும் இவ்வளோ தான். அந்த வந்து ஒரு மையக்கருத்தை வச்சு பாஸோட அவங்க ட்ராவல் பண்ணி வராங்கன்றத மையக்கருத்தை வச்சு அதுக்குள்ளே ரெண்டு பேருக்கும், அதாவது ரெண்டு பேருமே இந்த வீட்டில் அவங்க பொண்ணு பார்த்துருப்பாங்க, மாப்பிள்ளை பார்த்துருவாங்க. ஸோ அதனால் வந்து ரெண்டு பேருமே அந்த ஒரு மீட்டப் மாதிரி இருக்கும், நார்மல் பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷன் மாதிரி இருக்கும். அப்படின்றதுனால அந்த ட்ராவலில் அலோவ் பண்ணுவாங்க. தென் போய் பார்த்தா அவருமே ரொம்ப அழகாக இது பண்ணுவார், இவங்களுமே ரொம்ப அழகாக இது பண்ணுவோம். இப்போ ரெண்டு பேருமே அந்த கிவ் அண்ட் டேக்காக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அவங்க கோவப்படுறதா இருக்கட்டும், இவர் அதுக்கு வாங்குறதா இருக்கட்டும், அடிக்கடி ஃப்ரெண்டு கால் பண்ணி பேசி இவன்னு ரொம்ப பண்ணுறான்னு சொல்கிறாரு, இவன் வந்து என்ன இப்படி பண்ணுறான்றதா இருக்கட்டும். தென் ஃபைனல் இப்படியே போய்கிட்டு இருக்கும்போது ஃபைனலாக ஒரு கடைசி என்ன படம் முடிய போகுதுன்னு பார்த்தா அப்போயுமே கிட்டத்தட்ட ஒரு நெகட்டிவாக முடிச்சிருப்பாங்க. பட் முடிச்சதுக்கப்புறம் தெரியும் அவங்க வந்து எஃப்எம்மில் ஆர்ஜே இருப்பாங்க. ஹீரோயின் வந்து ஆர்ஜே, இவர் வந்து ஒரு நார்மல் ஐடி கம்பெனி எம்ப்ளாயி. ஸோ ஃபைனலி அந்த ஒரு ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க ஆர்ஜேவா. அது என்னென்னு பார்த்தா அந்த ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ மனசுக்கு ப்ரொச்சரோட பண்ண பயணம் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தென் ஒரு ப்ரொப்போஸ் பண்ண மாதிரி தான் அந்த ஆடியோவில் இருந்திருக்கும். தென் ஃபைனலி அதுக்கப்புறம் வரும் கால் பண்ணி பேசினோடனே ஆமாங்க எனக்கு ஓகே தான் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு அழகான ஹாப்பி எண்டிங்காக ரொம்ப ப்ளசண்ட்டாக முடிக்கும். நீங்களும் ட்ராவலில் போய்கிட்டு இருக்கும்போது இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அது ரெட் கலர் கார் இன்னும் என் மைண்டில் நிற்கிது. ஸோ நல்லா இருந்துச்சு அந்த ரெட் கலர் பார்க்கும்போதும். தென் பார்க்குற அந்த ரெண்டு பேரோட பெர்ஃபார்மன்ஸ் அது ரொம்ப அழகாக இருந்தது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ரியல் லவ்வர்ஸை வந்து ஒரு லவ் ஸ்டோரி பார்த்த மாதிரி இருக்கும். ஸோ ரெண்டு பேருமே யதார்த்தமான பெர்ஃபார்மன்ஸும் ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஃப்ரீயாக இருந்தீங்க அப்படின்னா யூடியூப்பில் ஐங்கரன் யூடியூப் சேனலில் தான் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்குது. ஸோ எல்லோரும் ஃப்ரீயாகவே அந்த படத்தை பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ கப்பிள்ஸாக பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸாக பாருங்கள், ஃபேமிலியாக பாருங்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாேருக்கும் எந்த ஒரு விதத்துலேயும் ஒரு இது கொடுக்காத ஒரு படமாக தான் இந்த ட்ராவலில் ஒரு காதல் இருக்கும். ஸோ சச் அ குட் மூவி. நான் ரீசெண்ட் டைமில் பார்த்ததுலேயே ஒரு அழகான படம். எல்லா படமும் நல்ல படம் தான், இது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, அதாவது இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக ட்ராவலில் ஒரு காதல் யூடியூப்பில் போய் பாருங்கள். தேங்க்யூ.